விஞ்ஞான ரீதியாக குழந்தை பிறக்குமா இயற்கையாக பிறக்குமாங்கிற ஒரு ஐயப்பாடு உன் உள்ளத்தில் இருக்குது. என்னப்பா உண்மை தானே? இன்னொரு தரம் கண்ண கொடு. ஏற்கனவே ஒரு முருகன் கோயிலுக்கு போயிருந்தீங்களா? சாமிகிட்ட வரம் கேட்டிருந்தீங்களா? சொல்லியிருந்தீங்களாம்ல? அங்கே பிறந்தா அவர் பேர் வைப்பீங்களோ? ஒரு வேளை சாமி திடீர்னு விக்னேஸ்வரன் வைக்க அண்ணன் தம்பி தானே, ஏற்கனவே ஒரு பழத்துக்கு சண்டை போட்டனுவே, இதுலேயும் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறியா? கண்ணை முடிக்க. விஞ்ஞானத்தை வென்று இந்த மெய்ஞான சக்தியால் உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறப்பான். நான் தான் இதுவரை ஜெயிச்சிருக்கேன், நான் தோற்கவே மாட்டேன். தான் விக்னேஸ்வரான்னு பேர் வை. உன்னுடைய லட்சியத்துக்கு அடுத்து ஒரு குழந்தை பிறக்கும், பொம்பளை பிள்ளை பிறக்கும். முருக